உட்காந்துருக்காரு பார், அவர் தான் இந்த எஸ்டேட்டோட முதலாளி. விடு விடு, ஒரே போடல தலைய தனியா எடுத்துட்டு ரத்தத்தை பாத்திரத்துல பிடிச்சிடுறேன். ரத்தத்தை பாத்திரத்துல பிடிக்கலையா? என்னடா கறி கிடக்கிற மாதிரி பேசுற, நீ ப்ரொஃபஷனல் கில்லர். இந்த பாரு, உங்களை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட எங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி உங்களை இங்கேயே தங்க வச்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்து எங்க காரியத்தை முடிச்சுக்கணும் நாங்க பாக்குறோம். அதுக்குள்ள நீ தலையை தனியா எடுக்கிறேன்ற தருதல. அவர் பக்கத்துல உட்காந்துருவார் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை தான் நீ போட்டு தள்ளுற. நீங்க மரியாதையா நடந்துக்கிட்டீங்கன்னா வேலை நிச்சயம். அவ்வளவுதான். வாங்கடா. எங்க 2 நாள் ஆளே காணோம். உங்களை பார்க்காம நான் பார்க்காம ஐயா தவிச்சு போயிருப்பாரு சொல்லல உங்ககிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களை பார்க்காம நான் 2 நாள் நிம்மதியா இருந்தேன்னு சொல்ல வந்தேன். ஐயா சும்மா அதெல்லாம் சொல்லாதீங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. இவங்க யாரு? ஆட்டத்திறன மாதிரி முடிச்சுக்கிட்டு. ஐயா இவன் பாண்டி, அவன் முத்து. இந்த பாண்டி இருக்கானே, என்னடா ஆட்டை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா? நீங்களே சொல்லு ஐயா, சொல்லு ஐயா. படிச்சு முடிச்சிட்டு வேலை வெட்டி இல்லாம ஊர்ல சும்மா சுத்திட்டு இருந்தேன் சார். என்னுடைய படிப்புக்கும் அறிவுக்கும் திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா. அப்படியா? நீ என்னப்பா படிச்சிருக்க? எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங். எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு எங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க. பட் நான் 3வது படிக்கும் போதே எனக்கு டெங்கு காய்ச்சல் வந்ததுனால என்னால சரியா எக்ஸாம் எழுத முடியாம 3வதோடவே. ஏண்டா 3வது படிச்சவனுக்கு என்னடா வேலை கொடுக்க முடியும்? ஐயா ஐயா ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. சரிம்மா, இவங்களெல்லாம் நாளைக்கு எஸ்டேட் கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு ஏத்த வேலை போட்டு கொடு. மத்தத நான் அப்புறமா பாக்குறேன். ரொம்ப நன்றி ஐயா. வாங்கப்பா வாங்க. என்னடா பாஸ், நமக்கு ஆட்டுக்குள்ள உறவை அறுக்க முடியல பாருங்க. ஒன்னு அறுத்தா எல்லாம் சரியாயிரும். பேசமாவா? இதுதான் சரியான நேரம். டோரை திறந்து தள்ளி விட்டுரு. எப்படி பாஸ்? சொல்றத கேள்றா. டோரை திறந்து தள்ளி விட்டுரு. நான் எப்படி பாஸ்? ஐயோ, எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்கணுமா? இங்க பாரு, டோரை திறந்து தள்ளி விட்டுரு. பாஸ், தாயா பிள்ளையா பழைய இருக்கும். எப்படி பாஸ்? என்னடா தாயா பிள்ளையா? இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. தள்ளி விடு. நான் தள்ளுறேன். யோ, உங்க பாஸ் தள்ளி விட ரொம்ப நேரமா கெஞ்சிட்டு இருக்காரு. என்ன ஆக்டிவிட்டி? யாரு அது ஓடுற வண்டியில டோரை திறந்து சாத்துறது? சூப்பர் சூப்பர், போன வேலையில வந்தீங்க. இது ஏண்டா ஒருத்தங்க உருண்டு பிறண்டு உயிரை கையில பிடிச்சி திரும்பி ஏறி உட்காந்தா ஒய்யாரமா உட்காந்துட்டு பேசுற பேச்சாடாது. வெரி குட். இதுல உருண்டவ யாரு, பிறண்டவ யாரு? எது? ஏப்பா, அவசரமா 1க்கு 2 வந்தா சொல்ல வேண்டியதானே? உங்க இஷ்டத்துக்கு ஏறி இறங்குறது என்ன டவுன் பஸ்ஸா? ஏண்டா எப்படிடா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க? கட்டைய கொடு. How nice. ஆமா, இங்க ஏதோ விஸ்கின்னு சத்தம் கேட்டதே. இது இவன் தான் விஸ்கி ஆளுதான். விஸ்கியா? இல்ல விம்மி ஆளுதான். எதுக்காக? அது ஒண்ணுமில்ல, கடவுள் பெரிய படைப்பாளி. எப்படி அடிச்சா தெரியுமா? அடிச்சானா? இல்ல, இயற்கையை படைச்சால அதுல அடிச்சா. ஆமா, அவருக்கு என்னாச்சு? இவரு இந்த ஏரியாவுக்கு பத்தான முதல்ல வர்றாரு. இந்த இயற்கையில எல்லாம் பார்த்து ஆனந்த அதிர்ச்சியில மைண்டாரு. ஒரே தமாஷா இருக்கு போல. கூட்டிட்டு வந்து என்னைய மண்டை பழக்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா? சிந்தாம சிதறாம கொஞ்சம் சுவர் சுவர். டேய், எங்கடா அந்த லூசு பையல காணா? அவன் எங்க போனான்னு தெரியல பாஸ். நீங்க சொல்லுங்க பாஸ். சரி, சரியான பிளான். இந்த பாறைக்கு பேரு ஆள்கொள்ளி பாறை. சரி, அந்த சீதா குட்டி இந்த பக்கமா வரும்போது நான் ஓகேன்னு சொல்லுவேன். உடனே நீ இந்த பாறையை தள்ளி விட்டுறணும். அவ தலை நசுங்கி செத்து சின்ன பண்ணமாயிருவா. ஓகே பாஸ். ஓகே. நல்ல வேளை அந்த பாறை படிப்பறிவு இல்லாத பாறைங்கிறதுனால நம்ம தலை தப்பிச்சுது. ஆமா பாஸ். வாவ், பியூட்டிஃபுல். ஐயே, இந்த நேரம் பார்த்து பாச காணாமே. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? பாஸ், தள்ளி விடுறதுக்கு வாட்டமா வசதியா அந்த புள்ள போய் நிக்குது பாருங்க. போங்க பாஸ், தள்ளி விடுங்க. என்ன பாஸ் தயங்குறீங்க? ஒரே தள்ளு. அட்வான்ஸ் போக மிச்ச பணத்தை வாங்கிட்டு போனோம்னா ஊர்ல போய் செட்டில் ஆயிடலாம் பாஸ். நீ சொல்றதெல்லாம் கரெக்டா?
இதே ஒரு ஆம்பளையா இருந்தா ஈஸியா தள்ளி விட்டுருவேன். அது ஒரு பொம்புல, அதுவும் ஒரு சின்ன பிள்ளையா இருக்குதே, இத போய் எப்படி தள்ளுறதுன்னா மனசு. நீங்க பொம்பளை ஆட்ட அறுத்ததுல அறுக்கிறதுக்கு அஞ்சாவது நீங்க இதுக்கு போய் தயங்குறீங்க. உங்க அசிஸ்டன்ட் நீங்க சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. போங்க பாஸ், போங்க பாஸ். நான் எப்படி இங்க? தங்களை காப்பாற்றியது அடியேன்தான். நீங்க? எனது பெயர் மாரீச்சன். ராமாயணத்தில் மாசிலா சீதையை கவர ராவணனால் அனுப்பப்பட்டு மாயமானாக மாறிய மாயாவி மாரீச்சன். இந்த ராமபாணம் பட்டு இத்தனை யுகங்களாக இங்கு புதைந்து கிடந்தேன். தங்கள் திருக்கரம் இதில் பட்டதும் பாவ விமோசனம் பெற்றேன். ஆம் தாயே, இனி நான் உங்கள் அடிமை. இந்த நிமிடம் முதல் நான் தங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். அஞ்ச வேண்டாம். நான் தங்களை தவிர பிறர் கண்களுக்கு தெரிய மாட்டேன். சரி, இதெல்லாம் எப்படி நான் நம்புறது? சந்தேகிக்காதீர்கள். நான் கூறுவது ஸ்ரீராமன் மேல் ஆணை. என் சக்தியை காட்டுகிறேன். நினைத்த நேரத்தில் நினைத்த ரூபத்திற்கு மாறுவேன். தாயே, இந்த ராமபாணம் அபார சக்தி கொண்டது. ஆபத்து நேரத்தில் பேருதவியாக இருக்கும். இதனால் நல்லவர்களுக்கு நல்லதும் தீயவர்களுக்கு தீயதும் நடக்கும். சரி, இங்கிருந்து எப்படி வெளியில போறது? அவ்வளவுதானே? வாருங்கள்.